10 கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி முன்பாக தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க நாம் கேட்கலாம். நித்யானந்தன், மேலும் விவரங்கள். கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் பேங்க் முன்பு தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் ஓய்வு பெற்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் நல சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி ஒரு நாள் வேலை அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பார்த்தோம்னா இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகளாக தேர்தல் வாக்குறுதிப்படி வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு உள்ளது போல சிறப்பு பென்ஷன் தொகை 6750 ரூபாய் வழங்க வேண்டும். மேலும் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இளைநிலை உதவியாளர்களுக்கு 19500 மற்றும் சமையல் உதவியாளர்களுக்கு 15700 அடிப்படையில் கால ஊதியம் வழங்க வேண்டும் என உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பார்த்தோம்னா தமிழக அரசுக்கு எதிரான பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அப்போது நாங்கள் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு 20% மட்டும் தான் இங்க வந்திருக்கோம். முழுசா வந்தா தாங்க முடியாது. இப்பயாவது எங்க ஓட்டு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்க ஓட்டு உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா, தேர்தல் வாக்குறுதியை உடனே நிறைவேற்று, இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு விடாது என்ற பல்வேறு கோஷங்கள் எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் போது 2 பெண்கள் திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.